வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஈஸியான சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு கடாய் வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2ஐயும் போட்டு வதக்கிக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வதங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சிக்கனை போட்டதுக்கப்புறம் நல்லாவே வதங்கணும். அந்த வெங்காயம் தக்காளியோட இந்த உப்போடு அது சேர்ந்து வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன் நல்லா வதங்கிக்கு. இன்னும் கொஞ்சமே சிக்கன் வதங்கணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு திருப்பி வதக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு இப்படி இருக்குது பாருங்கள். சிக்கன் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போடுங்க. 1/2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் தான் போட்டுட்டு நல்லா இதை கிண்டி விட வேண்டியதான். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்பயே போட்டுடலாம், அப்போ தான் சிக்கன்லாம் நல்லா ஏறி நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. பாருங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு இப்படி வெந்திருக்குன்னு. இப்போது குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சு குக் பண்ண வைங்க. பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 மூடி தேங்காவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு அரைச்சிருக்கேன், அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ஒரு ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி. இட்லி, தோசை, இடியாப்பம், சாதம் எதோடனாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம்.